வாங்க இருக்கிற இடத்துல அப்படியே எந்திரிச்சு நிப்போமா. எத்தனை பேரு முழு விசுவாசத்தோட ஆண்டவர் முன்னுக்கு வந்து நிக்கிறீங்க? ஆமென். 1% இல்ல, 2% இல்ல, 100% உள்ள ஃபெய்த்தோட எத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? ஆமென். நீங்க எந்த நிலைமையில இருந்திருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு வெறுமையாக இருந்திருந்தாலும் நீங்க சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட உடன்படிக்கை செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நீங்க பாருங்க, அவர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவரை போல விசுவாசிக்கிற மனிதன் யாருமே இல்லை. ஆமென். ஆனா நீங்க பாருங்க, அவர் விசுவாசத்தை முன்னுக்கு வைத்தனால தான் ஆண்டவர் அவரை ஒருவனாக இருக்க பெருக பண்ணி அவரை சன்னதியை அவரை ஆசீர்வதிச்சார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, புது வாழ்வை கொடுக்க இருக்கிறார் நம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நம்மளுக்கு புது வாழ்வை கொடுத்து புது துவக்கத்தை தரப்போகிறார். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி.
இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே ஒரு வாரம் ஊழியம் செய்துவிட்டு இப்போ மலேசியா தேசத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அலைந்து கொண்டிருந்தனால் டயர்டாக இருக்குது, அதனால அலையிலையும் நாங்கள் சைலண்ட்டாக சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் இங்கே உற்சாகமாக இருக்கிறீங்க. எப்படி உற்சாகமாக பாடல்களை பாடி இப்போ நம்ம கர்த்தரை ஸ்துதித்தோம். நம்ம ஒரு நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னை குறித்து சொல்லி எங்கள் ஊழியத்தை பற்றி கூறவும் அதற்கு என்ன காரணமாக என்று காரியங்களை சொல்லுவதற்கு முன்பு என் மகன் ஒரு பாடலை பாடுவான். I want to just tell about my Joshua because I want to testify how God is good. Amen, hallelujah. நம்ம இளம் பிள்ளைகள், அடுத்த generation of people, how they need to be developed, அதற்கு ஒரு டெஸ்டிமனியாக I want to share as a testimony because போதகர் சொன்னது போல் எனக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகன் ஒரு ஸ்பெஷல் நீட் கிட். அவன் மூலமாகத்தான் நாங்கள் ரட்சிப்புக்கு வந்தோம். அது ஒரு பெரிய டெஸ்டிமனியாக அதை எடுத்தால் நம்ம ரொம்ப நேரமாகும், அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அவன் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தோம். லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருக்கோம். அப்படியே போயிடுவேன் சீக்கிரமாக சர்வீஸ் முடித்த உடனே. ஆனால் கர்த்தர் எங்களையும் தொட்டு அழைத்து இன்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வல்லமையாக பல தேசங்களுக்கு எடுத்து எங்களை கண்டு செல்கிறார். என்னுடைய மகன் இந்த மலேசியா தேசம் இந்த வருடத்திலே 4வது தேசம். He has gone as a missionary in 4 countries this year alone. இந்தியா, மெக்சிகோ போன்ற பல தேசங்களுக்கு சென்று, இது பெருமைக்காக நாங்கள் சொல்லலை, ஏனென்றால் எப்படி ஒரு கர்த்தர் ஒரு சிறுமைப்பட்டவர்களை மாற்றி வல்லமையாக அவர் எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக, ஒரு டெஸ்டிமனியாக நாங்கள் சொல்ல இங்கே ஆசைப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. செய்யும் எங்கள் சபையினில்
ஜாஷுவா வந்து ஒரு ஹை ஆல்ஃபா என்ற ஒரு மினிஸ்ட்ரி மூலமாக காலேஜில் இஸ் டூயிங் 4th இயர் காலேஜ் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். நியூயார்க்கில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் முடித்துட்டு, ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இளம் பிள்ளைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் ஹாவ் டு ஒர்க் ஃபார் காட் ஆஸ் வெல். அவருடைய மினிஸ்ட்ரியை செய்ய வேண்டியது சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியத்துவமானது. அதற்காக நம்ம இந்த மெசேஜ் முடித்தோடனே we going to specially pray for the young people. The next generation have to be empowered in the word of God. Amen. Hallelujah. அவர்கள் அங்கே அந்த காலேஜில், அமெரிக்க தேசத்தில் ஸ்ட்ரீட்டில் இருந்து அவர்கள் ப்ரீச் பண்ணி அந்த பிள்ளைகளை அழைத்து சென்று அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து செய்கின்ற ஊழியத்தையே என் மகன் செய்து கொண்டிருக்கிறான். நாங்கள் எங்களை பற்றி சொல்லணும்னா, சோரிங் ஈகிள் ரிவைவல் மினிஸ்ட்ரி என்பது எங்களுடைய மினிஸ்ட்ரியின் பெயர். நாங்கள் மிஷினரியாகவும் அமெரிக்க தேசத்தில் பல ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அங்கே இருக்கிற அவுட்ரீச் போன்ற காரியங்கள், அங்கே லீட் 99 என்று சொல்லுகின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக பல ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதிலே முக்கியமாக அந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா லாட் ஆஃப் ட்ரக் அடிக்ட்ஸ், ஹோம்லெஸ் பீப்புள் போன்ற காரியங்கள், அவங்களுக்கு மத்தியில் ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நானும் என் மனைவியும் விக்டரி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்று ஒரு அமெரிக்க பைபிள் காலேஜில் நாங்கள் இருவரும் பைபிள் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் ஆன்லைனில் மாரநாதா இன்டர்நேஷ்னல் பைபிள் இன்ஸ்டிடியூட் என்ற காலேஜில் தமிழிலே பைபிள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதுதான் எங்களோட ஊழியத்தின் ஒரு பேக்ரவுண்ட். நம்ம இப்போது செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பான கர்த்தாவே, ஸ்தோத்திரமாப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஏதோ ஒரு தேசத்தில், அமெரிக்க தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்து இந்த மலேசிய நகரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த சபையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வர இந்த அயனையும் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நான் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பிரிங்கிங் அஸ் ஹியர் லார்ட். நான் ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரே நீங்கள் நிழலாடி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் ஹியர் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். ஆண்டவரே, நீர் அசைவாடி கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இங்கே ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நீர் இங்கே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது ஆண்டவரே லார்ட், நீர் ஆண்டவரை இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனங்கள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட், நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை மனங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இங்கு வந்தது நல்லது என்று சொல்லும்படியாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரும் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க. இவற்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்று நாம் செய்தியாக நாம் பார்க்க போவது லூக்கா 19 1-10. லூக்கா 19 1-10. யாராவது தமிழ்ல நீங்க எடுத்து. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த கதையில் நமக்கு தெரிஞ்ச கதை தான். நம்ம எல்லாருக்கும் இந்த கதை பரிச்சயமான கதையாக தான் இருக்கும்.
ஆனால் இந்த கதையிலே ஒரு ஆழத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். எப்படி ஒரு மனிதன், ஒரு ரிச்சான ஒரு மனிதன் எப்படி கர்த்தருக்குள் வந்தான், அவன் எப்படி வந்தான், அதன் மூலமாக நாம் எப்படி என்ன செய்தியை எடுத்துக்கொள்ள முடியும், நாம் அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே செலுத்த முடியும். இதைத்தான் நாம் இந்த வார்த்தையிலே பார்க்க போகிறோம். 1வது வசனம், அவர் எரிகோவில் வசவித்து அதன் வழியாக நடந்து போகையில். ஜெரிகோ என்ற நகரம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கதையில் சில வார்த்தைகள் சில ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருந்தா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எதற்காக ஒரு ஊரை குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஜெரிகோ என்ற நகரத்தை பற்றி அங்கே குறிப்பிடப்படுகிறது. லூக்கா 10:30 வசனத்தை வாசிக்கவிருக்கு. யாராவது லூக்கா 10:30 வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரம் போதும். ஸோ இங்கே பார்க்குறோம், லூக்கா 10:30 ஒரு மனிதன் ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு போகையில் அவனை தாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கதையும் நமக்கு தெரியும். அதை உடனே ஒரு நல்ல சமாரியன் அவனை எடுத்து சென்று ஒரு இன்னில் கொண்டு போய் சேர்த்து ஒரு இல்லத்தில் சேர்த்து அவனை பாதுகாத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துக்கும் இந்த வசனத்துக்கும் உள்ள ஒரே ஒரு காமன் எது, ஜெரிகோ. இந்த ஜெரிகோ என்ற நகரம் எங்கே இருக்குதுன்னா, அது போகிற வழி. எருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு போவார்கள். மிச்ச நகரங்களின் வழியாக ஜெரிகோ. இந்த ஜெரிகோ என்பது ஒரு ஜங்ஷன் மாதிரி. பல நாடு பல ஊர்களிலிருந்து அவர்கள் ஜெரிகோ வழியாக செல்லும் வழக்கம் இருந்தது. அதனால தான் அந்த ஜெரிகோ நகரத்திலே பல ட்ரேடர்ஸ் போகும்போது அவர்களை கொள்ளை அடிக்கக்கூடிய பழக்கம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா நிறைய மணி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பீங் ட்ரான்ஸ்ஃபர்ட் த்ரூ ஜெரிகோ. அதனால் அந்த ஜெரிகோவுக்கு சுற்றி பல கொள்ளைக்காரர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதை லூக்கா 10:30 அங்கே சுட்டி காட்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஸோ ஜெரிகோவுக்கு அவர் அந்த வழியாக போகையில் ஆயக்காரன் தலைவனான ஐஸ்வர்யமானவன் சக்கேயு எனப்படும் ஒரு மனுஷன் இருந்தான். ஸோ இந்த ஜெரிகோ பற்றிய ஊர் ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு ஊர். அங்கே இந்த சக்கேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்று கூறப்படுகிறது. ஸோ இந்த ஜெரிகோ ஒரு முக்கியமான நகரம். அது வழியாக எல்லோரும் போய் வருவார்கள். அங்கே சக்கேயு என்ற ஒரு மனிதன் இங்கே இருந்தான். அவன் எப்பேற்பட்டவன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை அறிய வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தின் அவரை காணக்கூடாமல். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் இவன், இந்த சக்கேயு இயேசு கிறிஸ்துவை பற்றி பலரிடம் அவன் கேட்டிருப்பான். ஏன்னா அந்த வழியாக போகிறவங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர், இவர் இந்த அற்புதங்களை செய்கிறார், இப்படியெல்லாம் அவர் அங்கே குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார் என்று பலரும் அந்த வழியாக செல்பவர்கள் அவரிடம் சொல்லியிருப்பார்கள். அதனால் இவனுக்கு இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் என்ன செய்யக்கூடியவர் என்று அறிந்து கொள்ள அவன் ஆசைப்பட்டான். 3ஆம் வசனத்திலே அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியவில்லை. இவன் ஒரு ஆயக்காரன். இந்த ஆயக்காரர்கள் யார்? இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஹீ இஸ் அ சீஃப் டாக்ஸ் கலெக்டர். நம்ம இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ்னா யார்? இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ்னா யாருன்னா, நமது யூதர்கள் ரோம ராஜ்யத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய ஆளுகை கீழே இருந்தார்கள். யூதர்கள் ரோம ராஜ்ய ஆட்சியில் இருந்தார்கள். அப்போது அவர்கள் எல்லோரும், இந்த யூதர்கள் எல்லோரும் ரோம ராஜ்யத்திற்கு டாக்ஸ் கட்டணும். அவங்க எப்படி டாக்ஸ் கட்டுவாங்க என்றால், இந்த டாக்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 40% வச்சுப்போம். ஒரு 40% அவர்கள் ரோம ராஜ்யத்துக்கு டாக்ஸ் கட்டணும். ஆனால் இவங்ககிட்டலாம் போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கடினமான காரியம். அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு பரிச்சயமான மக்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களை அப்பாயிண்ட் செய்து, நீங்கள் போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸோட வேலை என்னன்னா,
நீங்கள் எவ்வளோ வேணால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 40% இவங்க ரோமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ்க்கு தேர் ஃப்ரீ வில் டு கலெக்ட்ஸ் எனி நம்பர் ஆஃப் டேக்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அவங்க ஒரு 40% கூட போடலாம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் போயிட்டு பெரிய அமௌண்ட்டாக அவங்ககிட்டேருந்து வாங்கிடுவாங்க, பிடிங்கிடுவாங்க. ஸோ இந்த மக்களுக்கு, யூதர்களுக்கு அவங்க வாழ்வாதாரமே பாதிக்க வகையில் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணப்படுது. அதனால தான் இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் வேர் எங்கே போனாலும் அவங்க இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் வேர் நாட் லைக்ட். ஏன்னா அவங்க அளவுக்கு மீறி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். அதுலேயும் இந்த சக்கேயு அவர்களிலே சீஃப். அப்போ எந்த அளவுக்கு அவன் மனிதர்களிலிருந்து பணத்தை பிடுங்கி ஒரு பணக்காரனாக இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு பாவி. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாவிகன்னு சொல்லும்போது இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸை தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டேக்ஸ் கலெக்டர்ஸ்க்கு மத்தியில் இந்த சக்கேயுஸ் என்பவன் ஒரு சீஃப். ஸோ அப்பேற்பட்ட மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேட காத்திருந்தான். நம்ம யோசிக்கணும், இவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர், நல்ல ரிச், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான் என்று பார்க்குறோம். இன்றும் கூட நான் பிரியமானவர்களே, பல பாவிகள் நம்ம மத்தியில் இருக்கிற பல ரட்சிக்கப்படாத மக்கள் அவர்கள் பாவத்தில் இருக்கும்போது கூட அவர்களும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, இயேசு என்ன செய்கிறார், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே என்ற ஒரு வாஞ்சை இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் இருக்கிறது. அதே போல் இந்த சகேயு இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய அறிந்த மனிதன், அவன் என்ன சொல்கிறான், இவரை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் குள்ளமானபடியினால், எல்லாம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, இவன் பின்னாடி போகிறான், எல்லாம் அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. குள்ளமானபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு கட்டாத்தி மரத்தில் ஏறினான் என்று நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி, இந்த யூதர்களுக்கு, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிற ஒரு யூதர் முதல்ல ஓட மாட்டாங்க. அவங்க இந்த வணங்கா கழுத்துள்ளவர்களே என்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஓடுற பழக்கம்லாம் கிடையாது. அப்படியே அவங்க நடந்து போனாங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக ஒரு மெஜஸ்டிக்காக தான் நடந்து போவாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், சக்கேயு ஓடினான் என்று. எதற்காக? இயேசுவை காண. ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை இதிலிருந்தே நம்ம புரிய முடியும். இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவன் ஓடினான். ஒரு பவர்ஃபுல் மேன், அந்த நகரத்திலேயே ஒரு பவர்ஃபுல் மேன், அவன் தான் பவர்ஃபுல் மேன், அண்ட் ஹி இஸ் ரிச். ஹீ ரேன். அவர் எந்த வழியில் வரப்போகிறாரோ அந்த வழியில் அவன் ஓடினான். அவரை பார்க்கும்போது ஒரு கட்டாத்தி மரத்தில் ஏறினான். இங்கே பாருங்க, அவன் ஒரு ரிச், வெரி வெரி மெஜஸ்டிக் பர்சன், ஒரு மரத்தில் ஏறினான். வசனம் ஒரு மரத்தில் ஏறினான்னு மட்டும் சொல்லலை, எதில் ஏறினா? ஒரு கட்டாத்தி மரத்தில். ஏன் வசனம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னா கூட சாதாரணமாக சொல்கிறது இல்லை, அதில் ஒரு உள்ள அர்த்தம் உண்டு. அப்போ இந்த கட்டாத்தி மரம்க்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? இந்த கட்டாத்தி மரம் என்பது இலைகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மரம். கட்டாத்தி மரம் என்பது ஒரு இலைகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மரம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த மரத்தில் ஏறி அந்த இலைகளுக்கு மத்தியிலே மறைந்து கொள்கிறான். ஏன்னா அந்த இலைகள் அவனை ப்ரொடெக்ஷன் பண்ணும். இவன் ஒரு பணக்காரன், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். அவன் என்ன பண்ணணும், எல்லார் மத்தியிலும் மறைந்துடணும். ஏன்னா இவன் போய் இயேசு கிறிஸ்து பார்க்க போய் மரத்தில் ஏறி நிற்கிறாங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால் அவன் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கட்டாத்தி மரத்தில் ஏறி இலைகளுக்கு நடுவே இருந்து எட்டி பார்க்கிறான். யாரை எட்டி பார்க்குறான்? இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரப்போகிறார் என்பதை அறிந்து அவன் அந்த இடத்துல எட்டி பார்க்குறான். 5வது வருஷம் இயேசு அந்த இடத்துல 5வது வருஷம் யாரையாவது வாசிக்க விரும்புகிறேன்?
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இங்க இயேசு அங்க வந்த இடத்தில் வந்து அண்ணாந்து பார்த்தார். யோசிச்சு பாருங்க, இவன் மறைந்திருக்கிறான், இலைகளுக்கு நடுவிலே இருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு அங்கே வந்து அண்ணாந்து பார்த்தார். இந்த பார்வை இருக்க இயேசு கிறிஸ்துடைய பார்வை, அவருடைய பார்வை பட்டதும் பாவிகள் மனம் மாறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பார்வை வந்து யோசிச்சு பாருங்க, அவர் போயிட்டே இருக்கிறார், திடீர்னு வந்து ஒரு இடத்துல நின்று மரத்தை மேலே பார்த்து அந்த சக்கையை பார்க்கிறார். இந்த பார்வைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நம்ம லூக்கா 22:61 வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இங்க பார்க்கணும், பேதுரு கர்த்தர் முதலே அவன்கிட்ட சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லியிருக்கு. அவன் 3 முறை மறுதலித்த பிறகு, அங்கே சேவல் கூவிய பிறகு இயேசு கிறிஸ்து திரும்பி அவனை பார்த்தார். யாரை பார்த்தார்? பேதுருவை பார்த்தார். பேதுரை பார்த்தவுடன் அங்கே ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டு பேதுரு அழுதான். அதற்கு பிறகு அவன் இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலும் மறுதலிக்கவே இல்லை. He died for him after that. அந்த பார்வை, இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சாட்சி இருக்கிறது. அவள் பார்த்தால் போதும் எல்லாம் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பார்வை அப்பேற்பட்ட பார்வை. இன்று நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இன்று பல பாவிகள், பல ரட்சிக்கப்படாத மக்கள் நம்மளும் மத்தியில் இருக்கும்போது அவர்களும் இப்படி மறைந்து நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு வேணும், ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியல, வெளியே வந்து பார்க்க முடியல, வெளியே வந்து எதையும் அவங்களால ஓப்பனாக பேச முடியல. அவர்களுக்கு ஒரே ஒரு பார்வை தான் தேவைப்படுகிறது. நாம் அவர்களை பார்த்து அவர்களோடு இருந்து அவர்களோடு பேசினோம் என்றால் மனம் மாறுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள், பலர் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பார்வை பார்க்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது, இல்லையா? இன்றைக்கு எவ்வளோ பேர் இந்த மலேசியா தேசத்தில் எவ்வளோ பேர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நாங்கள் அமெரிக்க தேசத்தில் நாங்கள் பார்க்குறோம், சுற்றி எவ்வளோ பேர். There are so many people who are struggling. எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனதிலே அவர்களுக்கு அதே போல் இந்த ஜக்கையை போல அவர்களுக்கும் ஒரு வாஞ்சை இருக்கிறது, நானும் இதிலிருந்து மனம் மாற வேண்டும் என்று. நாங்கள் வந்து அமெரிக்க தேசத்தில் ஃபிலடெல்ஃபியா என்ற நகரத்தில் இந்த ட்ரக் அடிக்ட்ஸ், நிறைய ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸில் இருப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு அங்கே கீபோர்ட் செட் பண்ணிவிட்டு, மைக் செட் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுவோம் அவங்களோட மத்தியில். அந்த பண்ணிவிட்டு அவங்களோட நாங்கள் பேசும்போது, நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டும் பேசும்போது அவர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் மாறணும், என்ன இந்த பாவ செயல் என்னால் இங்கேருந்து இருக்க முடியல, நான் மாறணும். ஆனால் அவங்களால மாற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரு அந்த மனம் மாற வேண்டும் என்ற எண்ணம், நாம் பாவத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது. அப்போ எப்படி அவங்களை நம்ம மனம் மாற்ற முடியும்? நாம் போய் அவங்களோட கூட இருந்து, அவங்களோடு சந்தரித்து, அவங்களோட கூட பேசி பழகிய நம்மளுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளும்போது மட்டுமே அவர்களை நம்ம மனமாற்ற முடியும். ஆமென், ஆமென். இன்று இங்கேயும் நீங்கள் வந்து மலேசிய தேசத்தில் ஒரு நல்ல நகரத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சுற்றியும் பல சக்கையஸ் போல பல மக்கள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஒருவரும் இங்கே இருக்கிற மக்கள் என் வேலை இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோமா?
இந்த சக்கையூஸ் போன்ற மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும், என்னால் ஏதாவது போய் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறோமா? இந்த பலர் நான் வருவேன், என் சபையில் நான் போய் பாட்டு பாடுவேன், நான் ஜெபிப்பேன், நான் வீட்டுக்கு போவேன், சாப்பாடு சாப்பிடுவேன், திருப்பி வேலைக்கு போவேன், அப்படின்னு நாம் இருக்கிறோமா? இல்லை. என்னால் முடிந்தது என்ன செய்ய முடியும், கர்த்தருக்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் நம்ம மத்தியில் இருக்கிறதா? நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். மறுபடியும் போவோம் நமக்கு அடுத்த வசனத்திற்கு. அவன் சீக்கிரமே இறங்கி வா, உன் வீட்டுக்கு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவர் அண்ணா இருந்து பார்த்து, நீ கீழே வா, நான் உன் வீட்டில் வந்து தங்கணும் என்று சொல்கிறார். இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து பார்த்தது மட்டுமல்ல, அவர்களோடு போய் என்ன பண்ணார்? He fellowship with them. He போய் fellowship with them. நாம் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் பலரோடு, நம்ம ரட்சிக்கப்படாத மக்களோடு நாம் ஃபெலோஷிப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்களோடு அவங்க உலகப்பூர்வமாக போய் நம்ம ஃபெலோஷிப் பண்ணுறதில்ல. நம்ம மாதிரி அவர்களை அழைத்து அவர்களோடு பேசி சுவிசேஷத்தை சொல்லி அவர்களோடு ஃபெலோஷிப் பண்ண வேண்டியது முக்கியம். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவனை கீழே வர வைத்து, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமே கீழே இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இங்கே பார்க்கிறோம், அவன் மரத்தின் மீது ஏறி மறைந்து கொண்டு, யாரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார் என்ற தெரியாத விதத்தில் மறைந்து நின்று பார்த்து கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோ அவனை பார்த்து, கீழே வா, நம்ம வீட்டில் தங்கணும்னு சொன்ன உடனே கடன்னு கீழே இறங்கி வந்துட்டான். இன்று அந்த சக்கையூசுக்கு அந்த மனம் மாற்றம் உடனே வந்தது. அவனுக்கு he was not embarrassed that he was in a tree. He was hiding in a tree. உடனே கீழே இறங்கி வந்தான். மனமாற்றம் உடனே நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு மனமாற்றம். கீழே வந்தான், உடனே கூட்டிட்டு போறான். அதை கண்ட யாவரும் அவர் பாவி என மனுஷன் இடத்தில் தங்கும்படியாக போனான் என்று முணுமுணுத்தார்கள். இங்கே பார்க்கிறோம், யார் முணுமுணுத்தா? அங்கே கீழே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் பின்னே செல்கின்ற மக்கள் யாரை பார்த்து முணுமுணுக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்தே முணுமுணுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வந்திருந்த மக்கள் முணுமுணுத்தார்கள். இன்று நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நாமளும் சில நேரங்களில் முணுமுணுக்கிறோமா? கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும்போது நாமும் முணுமுணுக்கிறோமா? சபையில் கூட நம்ம பார்த்தோம்னா சில காரியங்களில் வரும்போது, நாங்கள் அமெரிக்க தேசத்திலும் பார்க்குறோம், ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது ஒரு சிலருக்கு சிலது பிடிக்காது, ஒரு சிலருக்கு சிலது பிடிக்கும். இப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு சாரார் அதை பார்த்து முணுமுணுப்பார்கள். இந்த முணுமுணுக்கிற காரியம் வந்து விட்டாலே, ஒரு சபையினாலும் சரி, கர்த்தருடைய காரியத்தினாலும் சரி, இந்த முணுமுணுப்பது இயேசு காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. யார் செய்கிறார்? கர்த்தரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிற மக்கள் சகையை கீழே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே முணுமுறை, யார் இவர் வீட்டுக்கு ஏன் இவன் போறாரு, இவன் பாவி, இவன் வீட்டுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து போறாரு என்று இயேசு கிறிஸ்து அவனை மன்னித்து விட்டார். இயேசு கிறிஸ்து அவனை மன்னித்து அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணுன்று அவர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த மக்கள் முணுக்கிறார்கள். நாமளும் தேவஜனமே, we also grumble sometimes. நம்மளும் முணுமுணுக்கிற சில காரியங்கள் உண்டு. நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நேரம். நாம் முணுமுணுக்கிறோமா? கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அந்த இடத்துல முணுமுணுக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அப்போது சகையோ நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்றான். சகையோ நின்று. இந்த நின்று என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நின்று, எழும்பி என்ற வார்த்தை அவனுடைய ஸ்டேட்டஸில் இருந்து அவன் மனம் மாறி அவன் எழுந்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
நம்ம இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விடுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15 18ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிக்க முடியும். லூக்கா 15 18 20. நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதும். இங்கேயும் பார்க்குறோம், இந்த கெட்ட குமாரன் கதையில் இந்த கெட்ட குமாரன் தூரதேசத்துக்கு போய் எல்லா சொத்தையும் அழித்து விட்டு அவன் பன்றிகள் தின்றுகின்ற உணவு கூட கிடைக்காத ஒரு நிலையில், அடிமட்ட நிலைமையில் இருக்கும்போது அங்கே அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடம் போவேன், அங்கே வந்து எல்லாரும் என்னை சொல்லுவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 காரியம் நடக்கின்றது. முதலில் அவன் எழுந்து, அப்புறம் 2வது வாயினால் அறிக்கை இடுகிறான். நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் அறிக்கை இடுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே கெட்டகுமாரன் முதல்ல சொல்கிறான், நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், அங்கு போய் அவன் நான் பரத்தினுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு 18வது வசனத்தில் 20வது வசனத்தில் என்ன சொல்கிறான், அவன் போய் கர்த்தரிடம் அவன் தகப்பனிடம் சொல்லி அவனிடம் மன்னிப்பு கேட்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 2 காரியம். ஒன்று, அவன் எழும்பி வாழ்க்கையினாலே அறிக்கையிடுவது. நீதிமொழிகள் 18:21 செல்கிறது. நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்குது. நாம் என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம். அவன் எழுந்துங்கிறது ஒரு எழுப்புதல். When he stands, there is a revival happening there. There is a revival happening there. When the Zacchaeus said, he stood, there is a revival happening there. அங்கே கெட்ட குமாரன் அங்கே சொல்லும்போது he stood, he arose என்று சொல்லும்போது அங்கே ஒரு revival happens. He stood from his position. He is declaring with his mouth what he wants to do next. இங்கே சக்கேயுசும் அங்கே பார்க்கிறோம், அவன் எழுந்து நின்று. இந்த எழுந்து என்பது எழுப்புதலுக்கு உண்டான ஒரு காரியம். அங்கே அவன் மனம் மாறிவிட்டான் என்பதற்கு அந்த எழுந்து என்ற ஒரு வார்த்தை முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவன் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்றான். இந்த சிறு சிறு காரியங்கள் நான் சொன்னது போல சிறு சிறு வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. அவனை இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்றான். ஆண்டவரே என்று சொல்லும்போது அவரை கர்த்தராக அவன் ஏற்றுக்கொண்டான், அவரை இயேசு கிறிஸ்துவாக அவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை அதை குறிக்கிறது. ஆண்டவரே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். He is saying, ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திருப்பி செய்கிறேன் என்று சொல்வதை நீங்கள் பார்க்கிறோம். இப்போ இங்கே பார்க்கிறோம், அவன் எழுந்து முதல்ல பாதி அவனுடைய ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றுகிறான். நான் ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் மூலமாக நான் பணத்தை பிடிங்கிருந்தா, அநியாயமாக பிடிங்கிருந்தால் அதை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இங்கே முணுமுணுத்தவர்கள் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க கிட்ட இருந்தே வாங்கியிருப்பார். அல்லேலூயா. இவங்க கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருப்பான் சக்கேஸ். இப்போ அவர்களுக்கு நாளத்தனையாக திருப்பி வருகிறது. அல்லேலூயா. இப்போ ஏன் நாம முணுமுணுக்க கூடாது? ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாமே தடுத்து கொள்கிற மாதிரி இருக்கு. இப்போது நாளத்தனையாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் அவங்களோ முதல்ல முணுமுணுத்தார்கள். முணுமுணுப்பது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். முணுமுணுக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் நாம் அதற்கு தடையாக இருக்கவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நாளத்தனையாக இயேசுவோ அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது, இன்னும் ஆபிரகாமின் குமாரனாகத்தானே என்று அவன் சொல்லுகிறார். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. He is immediately being salvation. He gets a salvation for this. ஏன்னா அவன் எழுந்து, he arose from his place and declared in his own mouth what he's going to do. ஆமென்,
ஹல்லேலூயா. வார்த்தையினாலே நம்முடைய நீதிமொழிகள் 18:21 சொல்லுது போல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்? we have to declare ourselves, Lord use me, Lord use me, I will arise and go for the Lord. நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக நான் அதை செய்வேன் என்று நம்ம வார்த்தையினால நம்ம டிக்ளேர் பண்ணுவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. I will arise. நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு தெரியலையே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, கர்த்தருக்காக நான் எப்படி ஊழியம் செய்வேன் எதையுமே சொல்லாதீங்க. You just arise, right? You just arise and declare what you want to do for God. Then God will open up the doors of heaven. Hallelujah, hallelujah. இப்போ இந்த ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு ரட்சிப்பு வந்ததை நாம் பார்க்கிறோம். நான் இன்னொரு கேஸ் ஒரு பணக்காரன் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு இன்னொரு ஸ்டோரி கருத்தை சொன்னதை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 19:16-24. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசி காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இங்க இன்னொரு கதை. அதே பணக்காரன் ஒருத்தன் வர்றான் இயேசு கிறிஸ்துட்ட, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இங்கே சக்கேயுவுக்கு அங்கே ரட்சிப்பு வருகிறது, இங்கே வரவில்லை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே Zacchaeus, he arose and declared what he wanted. இங்கே அந்த மனிதன் எதையுமே சொல்லலை. He never wanted to give up anything which he had. He did not accept Jesus Christ as his personal savior. Though he said, நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் அங்கே ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கல. இங்கே Zacchaeus இயேசு கிறிஸ்து, நீ ஏதாவது அறிக்கையிடுறியா அப்படின்னு கேட்கல. அவனே he arose, he stood up and said whatever he wanted to do. நான் பாதியை ஆஸ்தியை கொடுக்குறேன், நான் இது பண்ணிடுறேன், எல்லா மன்னிப்புக்கான எல்லா காரியத்தையும் அவன் வாயினாலே அவன் டிக்ளேர் செய்வதை நான் பார்க்குறோம். ஆனால் இங்கே இந்த பணக்காரனோ, he did not declare anything. He just said he wanted to keep everything. அவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் வித்துட்டு வான்னு சொன்ன உடனே அவன் திரும்பி போயிடுறான். அவனுக்கு ரட்சிப்பை இழந்தான். இந்த இரண்டு காரியங்களின் மூலமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், how we are arising. நாம் எப்படி எழுப்புதலிலே இருக்கிறோம். Today I want to say to this congregation, arise. கர்த்தருடைய இரண்டாம் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. we want to arise. and இன்னைக்கு நாம் இந்த சுற்றி இருக்கிற தேசத்துக்குள்ள சுற்றி பார்க்கிறோம், எவ்வளோ மக்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். நாம் அவர் இந்த சக்கையை போல வாஞ்சியோடு இருக்கிறார்கள். நாம் all we need to do is just go seek them and fellowship with them. இன்று நான் உங்களோடு நான் வீட்டில் தங்க இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல, are we ready to go to people and say, I want to fellowship with you, I want to talk to you about your situation. யாராவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தால்
ரட்சிக்கப்படாத மக்கள் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுறோமா? யாராவது ஒருத்தர் கஷ்டங்களில் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமா? யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனைகளில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு ஆறுதலாக பக்கத்தில் நின்று அவங்களுக்கு ஏதாவது நம்ம காரியங்கள் செய்கிறோமா? These are the things which will turn people around. These are the people which will turn around. பாஸ்டர் முதல்ல சொன்னாங்க, நான் எப்படி ரட்சிப்புக்குள்ளே வந்தேன்றதை நான் சொல்கிறேன், ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மூத்த மகன் ஒரு ஸ்பெஷல் நீட் சன். அவனுக்கு கைகள் கால்கள் ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு. அதனால் அவனால் நடக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் அவனோட டிட்டீரேட் ஆகிட்டே இருந்தான். நாங்கள் கத்தோலிக்க சபையில் வளர்ந்து வந்ததுனால கர்த்தரை எங்களுக்கு தெரியாது. சபைக்கு போவோம், ஆனால் அவரோடு ஒரு உறவாடுதல் இல்லாமல் இருந்தது. கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டுப்பேன். சபை முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஆள் வெளியே போகிறது நானாக தான் இருக்கும். உடனே ஓடிடுவேன். கர்த்தரோடு எனக்கு எந்த விதமான ஒரு உறவும் இல்லாமல் இருந்தது. நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். என் மகனுக்கு அடிக்கடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போன்ற காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். அப்போது என்னோடு வேலை சேர்ந்த ஒரு மனிதன், என்னோட கூட வேலை செய்திருந்தவர், ரட்சிக்கப்பட்டவர், எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்ககிட்ட சொன்னார், நான் உன் மகனுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா என்றார். அங்கே நாங்கள் எங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னா, அவனுக்கு ஏதாவது வந்தால் அவனுக்கு சுகமாயிட மாட்டானா என்று ஒரு வாஞ்சியோடு நாங்கள் இருந்தோம். இந்த சக்கேயு போல எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அப்போது அந்த அவர் பேர் ஜான்சன். அவர் எங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக வந்தார். ஜெபித்துட்டு போனார். ஜெபித்துட்டு போகும்போது இந்த மனிதனுக்கு ஏன் என் மேலே இவ்வளவு அக்கறை, எனக்காக இங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஜெபித்துட்டு போகிறாரே அப்படின்ற கல் என்ன விழுந்தது. அதுக்கப்புறம் வாரம் வருவார், ப்ரே பண்ணுவார், எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவார். அப்படியே காலங்கள் சென்றன. கர்த்தரை அறிய ஆரம்பித்தோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். we got baptized and we went. நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு எங்களுடைய மகனுடைய காரியம் எங்களுக்கு தொந்தரவாக இல்லை. நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே காரியம், நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், we want to serve others அப்படின்ற காரியம் எங்களுக்குள்ளே வந்தது. நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே நாங்கள் எங்கள் ஊழியங்களை ஆரம்பித்து விட்டோம். எங்கள் மகன் அப்படி தான் இருந்தான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போய் கொண்டு தான் இருந்தது. அவனுடைய கண்டிஷன் டிட்டீரேட் ஆகிட்டதே கொண்டு தான் இருந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு அது ஒரு பாதகமாகவே எங்களுக்கு தெரியவில்லை. இட் நெவர் பாதர்ட் us, but we wanted to serve the Lord. 4 வருடங்களுக்கு முன்னாடி என் மகன் கர்த்தரிடம் சென்று விட்டான். அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு பயங்கர இடி. ஒரு மகனை 25 மகனை இழப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இறந்த உடனே இடிந்து போனோம். ஆனால் நானும் என் மனைவியும் உடனே சுதாரித்து கொண்டுட்டோம். This is not what we want to do. We don't want to be bogged down by people, things of this world. கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு we continue to do God's work. எங்களுக்கு தாளந்துகள் இல்லை, எங்களுக்கு பெரிய பாடல் பாடக்கூடியதோ எந்த பெரிய தாளந்துகளும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட அன்பை போய் சொன்னாலே போதும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பை போய் நம்ம சொன்னாலே போதும். நாம் போய் கஷ்டப்படுறவர்களுக்கு போய் ப்ரேயர்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கு நான் சாட்சி இல்லையா? நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டங்களில் இருக்காங்க. ஆர் வி ஈவன் பாதர்ட் அபவுட் தட்? ரைட்? நம்ம போய் ஏன் ஒரு ஜெபம் செய்ய முடியாதா? நம்மளால் அவர்களை போய் பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நம்மளால் சொல்ல முடியாதா? ரட்சிப்புக்குள்ளே அவங்க கொண்டு வர முடியாதா? இன்று ரட்சிப்புக்குள்ளே இருந்து கர்த்தருடைய நம்ம மகிமையாக நம்ம பாடல்களை பாடுறோம், நம்ம ஜெபிக்கிறோம், எல்லா காரியம் பண்ணுறோம். ஆனால் ஆத்ம ஆதாயம் மிக முக்கியமான ஒன்று. ஆமென். இந்த சபைக்கு இன்று செய்தி என்னவென்றால், அரைஸ் அரைஸ். இந்த சபை எழும்ப வேண்டும். இந்த சபை எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக நாங்கள் என்ன ஊழியம் செய்ய போகிறோம் என்று இந்த சபையானது, நான் சில வருடங்கள் கழித்து வரும்போது இந்த சபை மறுபடியும் பல புது ஆத்துமாக்கள், இந்த எம்டி சீட்டெல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கணும்.
போங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அன்பை சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். கர்த்தர் எப்படி நல்லவர், அவர் என்ன உங்களுக்கு செய்தார் என்பதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நாம் பெரிய காரியம், பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட டெஸ்டிமனியை சொன்னாலே போதும், நம்மளுடைய வார்த்தையை சொன்னாலே போதும், நாம் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணாலே போதும், மனங்கள் மாறும். ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தை எழும்பு, அரைஸ், கர்த்தருக்காக எழும்புவோம். இந்த சக்கையஸ் போல எழுந்து நம் வார்த்தையினாலே அறிக்கையிடுவோம். இன்றைக்கு நாம் ப்ரேயர் பண்ணும்போது இங்கே இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் எழும்பி உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் அறிக்கையிட போகிறீர்கள். நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் வார்த்தையினாலே அறிக்கையிட வேண்டும். வாயின் வார்த்தையினாலே மரணமும் ஜீவனும். இயேசு எப்படிப்பட்டவரோ இந்த ஆசை நமக்குள் இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, தேவனுக்குள்ளா இருக்கிற ஆழங்களை, தேவனுக்குள்ளா இருக்கிற காரியங்களை, தேவனுக்குள்ளா இருக்கிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவனை அறிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய ஆழங்களை நாம் அறிய முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஜீசஸ், ஹல்லேலூயா. எப்படி அவர் எழுந்து இயேசுவை தேடி முன்னதாக ஓடினானோ அவ்விதமாக நம்முடைய இருதயம் இயேசுவை தேடட்டும். நடந்து போக வேண்டாம். தேவனை தேடுவதிலே இதயம் ஓடணும், இதயம் வாஞ்சிக்கணும். ஒரு பொக்கிஷம் போல நம் இருதயம் எங்கே இருக்கிறதோ, எங்க பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. நம் மனதிலே இந்த ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கின்றார். இயேசு சகாவை கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டிருக்கிறார். தேவன் சொன்ன அவன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நாம் முழுமையான ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? முழுமையான ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோமா? உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனிதன் சகாயு போல அவன் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுவான், பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவான். அதே போல இன்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபடுவோம். வியாதி உள்ளவர்கள், பலவீன உள்ளவர்கள், தேவை உள்ளவர்களை ஆத்மா பாரத்தோடு இயேசுவை போல விசாரிப்போம், சந்திப்போம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி மகிமையின் ராஜா மத்தியில் இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் உங்களை மகிமையாக நடத்துவார். பிகாஸ் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஞானம் உள்ளவரும் பெரியவருமாய் இருக்கிறார். அந்த உணர்ந்து நாம் வாழ்வோம். பிரியமானவர்களே, நாம் தனியா இல்லை, நம்மோட ஆவியானவர் கூடவே இருக்கிறார். உங்களை சிறப்பாக நடத்தக்கூடியவர் அவர்தான். அவருடைய சத்தத்தை கேளுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கைகள் கொடுத்து, ஆண்டவரே, இன்று உள்ள வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு நீங்க கொடுத்த மன்னாவை நான் எடுத்துக்கொள்கிறேன். எந்தெந்த பகுதியில் கடவுள் உங்களோடு பேசினாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் உங்களுக்கு ரேமாவாய் வரட்டும், அது உங்களுக்கு வசன ஜீவனாய் வரட்டும், அந்த வசனம் உங்களுக்கு ஆவியாக பலனாய் வரட்டும். பெற்றுக்கொள்க ஆண்டவரே. இன்று உடைய வசனத்தை என் மனதுக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக, ஆத்மாக்குள்ளாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வாதம் அது கனி கொடுப்பதாக, கனி கொடுப்பதாக, மாற்றம் உண்டு பண்ணுவதாக. நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய உறவும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்கள் மேலே அறிக்கையிட்டு உங்களை வாழ்த்தி நான் அனுப்புகிறேன். ஆமென்.